ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையிலே வளர்வோம், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் நமக்கு துணை செய்வார். இந்த காலை வேளையிலும் நாம் தியானத்திற்கு கொள்ள வேண்டிய வார்த்தை, நாம் நமது கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடும்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் ஆராதனையாய் மாற்றுகின்ற பொழுது, நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் ஆராதனையாக மாற்றுகின்ற பொழுது, கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை, நம்முடைய போராட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், தாவீது மிகச்சிறந்த நல்ல உதாரணம். எப்பொழுதெல்லாம் அவன் நெருக்கப்படுகின்றானோ, எப்பொழுதெல்லாம் அவன் வேதனைப்படுகின்றானோ, அப்பொழுதெல்லாம் அவன் தேவனை ஆராதிக்க தொடங்கி விடுவான், தேவனை மகிமைப்படுத்த தொடங்கி விடுவான், தேவனை உயர்த்த தொடங்கி விடுவான். உடனே அவனுடைய கையில் இருக்கிறதான அந்த யுத்தம், அவனுடைய கையில் இருக்கிறதான அந்த யுத்த கருவிகளை கர்த்தர் எடுத்துக்கொள்கின்றார். யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறாரே. எப்பொழுது அது நடக்கும் என்று சொன்னார், எப்பொழுதெல்லாம் நம்முடைய யுத்தத்தில், நம்முடைய போராட்டத்தில் தேவனை பார்த்து, தேவனை மாத்திரம் நோக்கி, கவலைகளையோ பிரச்சனைகளையோ தேவனை நோக்கி ஆராதிக்கின்ற பொழுது, அவர் அந்த யுத்தத்தை, அந்த யுத்த சத்தத்தை வெற்றியின் சத்தமாக மாற்றி விடுகின்றார். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலிருந்து நம்முடைய போராட்டங்களாகட்டும், கவலைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் புலம்புவதற்கு பதிலாக ஆனந்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கின்றோம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். போராட்டம்தான், நெருக்கம்தான், இருள்தான். ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலையில் அதை பார்க்காதபடி அழைத்தவரை பார்த்தார்கள், அபிஷேகநாதனை பார்த்தார்கள், அவரை பார்த்து ஆராதித்தார்கள். அதன் நிமித்தம் கட்டுகள் உடைந்தன, கதவு திறந்தது, சங்கிலிகள் அவிழ்ந்தன. எனவே ஆராதனை அவர்களுடைய அந்த சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வாதமான, ஆனந்தமான சூழ்நிலையை கொண்டு வந்தது. அந்த கர்த்தர் தான் என்னுடைய கர்த்தராக இருக்கிறார். எனவே கவலைகள் நெருக்கும் பொழுது கர்த்தரை ஆராதிப்போம். கவலைகள் நம்மை சொல்கின்ற பொழுது கர்த்தரை ஆராதிப்போம். நிச்சயமாகவே கவலைகளை கர்த்தர் எடுத்து போட்டுவிட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே, தன்னுடைய சமாதானத்தினாலே, தன்னுடைய சந்தோஷத்தினாலே உங்களை நிச்சயமாக நிரப்புவார். எனவே இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம். I will turn all my worries into worship. Then I will have the blessing. God bless you.